இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல்ல, எதுக்கு உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க, இது இப்படிதான் அப்படிதான் வயசான காலத்தில் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல, அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பா படின்னு சொல்றீங்க, கண்டிப்பா படிக்கிறேன். நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா காது ஆபரேஷன் பண்ணுவேன். அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன்.